நம்ம ஊரில் எங்கே பார்த்தாலும் பொண்ணு இருந்தாக்க மாப்பிள்ளை கிடைக்கல மாப்பிள்ளை கிடைக்கலன்னு அல்லாடுறோம். அதே போல் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பொண்ணு கிடைக்கலன்னு அல்லாடுறோம். ஏதோ ஒரு காரணத்தினால திருமணம்ங்கிற விஷயம் இங்கே தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் நோய் அப்படிங்கிறது இன்றைக்கி புதுசாக தினுசாகவும் வர ஆரம்பிச்சிருது. ஆஸ்பத்திரி, மருந்து, மாத்திரை அப்படின்னு நாம் அல்லாடிக்கிட்டே இருக்கோம். இதையெல்லாம் போக்குறதுக்கு தான் தண்டுமாரியம்மன் கோயில் கொண்டு அருள்பாலிச்சிட்டு இருக்கா. கொங்கு தேசத்தில் தண்டுமாரியம்மன் கோவிலுக்கு போகாதவங்களே இருக்க முடியாது. கோயமுத்தூர் அவினாசி சாலையில் மேம்பாலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தண்டுமாரியம்மன் வியாபாரத்துக்காக வந்த ஆங்கிலேயர்கள் பிரித்தாளுகிற சூழ்ச்சியை பயன்படுத்தினாங்க இல்லையா, நம்ம மக்களிடையே இருக்கிற ஒற்றுமையை குலைச்சி போட்டாங்க இல்லையா, அதன் மூலம் நம்ம அடிமைகளாக மாற்ற சதித்திட்டம் தீட்டினாங்க இல்லையா. இந்த நேரத்தில் தான் பாளையக்காரர்கள் வெள்ளக்காரங்களை எதுக்க தொடங்கினாங்க. அதே போல் மைசூர் மன்னன் திப்பு சுல்தான் ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கத்தை எதிர்க்க துணிஞ்சான். நம்ம மக்களோட அடிமை வாழ்க்கையை மீட்கும் வகையில் படையோட கோயமுத்தூர் வந்து கோட்டை மதிலுக்குள்ளேயே தங்கியிருந்தான். அப்போ ஒரு படை வீரனோட கனவுல தண்டுமாரியம்மன் தோன்றினாள். தன்னுடைய அருள் மழையை மக்களுக்கு வழங்க நினைச்ச தண்டுமாரியம்மன் தன்னுடைய இருப்பை உணர்த்தி வெளிப்படுத்தினான். தண்டு அப்படின்ற சொல்லுக்கு படை வீரர்கள் தங்குவதற்கு அமைக்கப்படும் கூடாரம் அப்படின்னு அர்த்தம். தண்டு அப்படிங்கிற சொல்லு தான் அன்னையினுடைய பெயருக்கு அமுதூட்டுகிற சிங்கார சொல்லாய் சிறப்பான திருநாமமாய் சேர்ந்து கொண்டது. மாரியம்மன் தண்டுமாரியம்மன் என்று ஆனாள். தண்டுமாரியம்மனுடைய முப்பெருந்தேவியா, அகிலாண்ட தேசத்து நாயகியா, கோடி மக்களை காப்பாற்றுகிற தேவியாய், ஆதிபரா சக்தியா, சாந்த சுரூபத்தோடு சகல சௌபாகியங்களையும் வாரி வழங்குகிற கற்பக விருட்சமாக காட்சி தருகிறாள் கொங்கு தேசத்தில் இருக்கிற தண்டுமாரியம்மன். துர்காதேவியோட அம்சமாக வீற்றிருக்கிறாள் தண்டுமாரியம்மன் அப்படின்னும் சொல்லுவாங்க. தீராத நோயையெல்லாம் தீர்க்கிறதுல இவளை விட்டா யார் இருக்கா அப்படின்னு கொங்கு தேசத்து மக்கள் சிலிர்ப்போடு சொல்கிறாங்க. செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் எலுமிச்சை தீபம் ஏற்றி தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமா 9 வாரங்கள் வழிபட்டாக்க திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் கைகூடும், திருமணம் ஆகாத ஆண்களுக்கு திருமணம் சீக்கிரமே நடந்தேறுங்கிறது ஒரு ஐதீகம். தண்டுமாரியம்மன் சன்னதிக்கு மேல்புறத்தில் அரச மரத்துக்கு கீழே அங்கே கற்பக விநாயகர் அப்படி காட்சி தருகிறார். ஸ்ரீ கற்பக விநாயகர் மட்டும் என்னவாம், கிழக்கு பகுதியில் நவகிரக பீடமும் இருக்குது. முன்மண்டபத்தில் அஷ்டலட்சுமியுடைய திருவுருவங்களும் அமைக்கப்பட்டிருக்கு. கோவிலோட வடக்கு பகுதியில் கருப்பராயன், முனியப்பன் தெய்வங்களும் பழமை வாய்ந்த திருக்கோவில்களுக்கு பறைசாற்றுகிற விதமாக அமைஞ்சிருக்கிறாங்க. இந்த கோவிலுடைய ஸ்தல விருட்சம் தொரட்டி மரம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்தல விருட்சத்துக்கு நெய் விளக்கேற்றி வழிபட செஞ்சாக்க அந்த குளம் தழைக்கும், வம்சம் விருத்தியாகும், பரம்பரையாக நீண்ட காலம் வாழலாம் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குது. கோவை மாவட்டத்தில் இருக்கிற அம்மன் கோவில்களில் முதல் முறையாக அம்மனுடைய உற்சவ மூர்த்தியை தங்க ரதத்தில் வச்சு பவனி வந்த சிறப்பு அப்படிங்கிறது தண்டுமாரியம்மன் கோவிலுக்கு உள்ள பெருமை. பக்தர்கள் தாங்கள் நினைச்ச காரியங்கள் நிறைவேறுவதற்கு அம்மனை தங்கத்தேரில் வச்சு தங்கள் குடும்பத்தோடு தாங்களே அம்மன் தேரை திருவிழா செஞ்சு வழிபட்டு அம்மனுடைய திருவருளுக்கு பாத்திரமாவதும் இங்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. மாங்கல்ய பலம் தருகிற, மாங்கல்ய பாக்கியம் தருகிற, மாங்கல்ய வரம் தருகிற, தீராத நோயையெல்லாம் தீர்த்து வைக்கிற தண்டு மாரியம்மனை வணங்குவோம். வாழ்க்கையை செம்மையாக்கி தருவாள் தண்டு மாரியம்மன்.